நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா நேயர்கள் அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு பேசும்படியாக கொடுத்த ஒரு தலைப்பு, நீங்களாக்கி விடுகிறார். ஆண்டவர் அநேக பிரச்சனைகள் பாடுகளில் நீங்கள் சிக்கி இருக்கிறீர்கள். கடன் என்னும் உபத்திரவம், நோய் என்னும் இடுக்கண், என்னென்ன பயம், அநேகருக்கு பயம். எதை குறித்து என்னுடைய எதிர்காலம் இப்படி ஆகிவிடுமோ, என் பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி ஆகிவிடுமோ என்று சொல்லி அநேகருக்கு பார்த்தோமானால், அவருடைய பேசி பார்த்தோம்னா அநேக காரியத்தை குறித்து பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த காரியத்திலிருந்து எல்லாம், அந்த பயம், இடுக்கண், உபத்திரவம் எல்லாவற்றிலிருந்து நான் உங்களை நீக்கிவிடுவேன் மகளே, உங்களை நீங்களாக்கி நான் விடுதலை தருவேன். அதற்காகவே நான் இன்று உங்களை சந்திக்க வந்துள்ளேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார். அப்படியே ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்கும் என்பதாக கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிற ஆண்டவரை சோத்தரிக்கிறப்பா. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருப்பதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகள் என்ன காரியத்தை எதிர்பார்த்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற சத்தியத்தை ஆவியானவர் நீர் பேசுவீராக. அப்பா, உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சங்கீதம் 34 அதிகாரத்தில் கூட 3 நீங்களாக்கி விடுகிறார் காரியங்கள் அங்கே எழுதப்பட்டுள்ளது. சங்கீதம் 34:4 பார்த்தோமானால் அவனுடைய பின்பகுதி, என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இது முதலாவது ஒரு நீங்களாக்கி விட்டார். 2வது நாம் பார்த்தோமானால் 6வது வசனம், சங்கீதம் 34:6, அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அடுத்து 2வது எதுக்கு நீங்களாக்குதார் ஆண்டவர் என்று பார்த்து கொண்டிருக்கிற உங்களை இடுக்கணுக்கெல்லாம் நீங்களாக்குகிறார். முதலாவது பயத்துக்கு நீங்களாக்குகிறார், 2வது இடுக்கணுகளுக்கெல்லாம் நீங்களாக்குகிறார். 3வது பார்த்தோம்னால் வசனம் 17, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். எல்லா உபத்திரவம், நிறைய உபத்திரவம் இருக்குன்னு அர்த்தம். எல்லா உபத்திரவம் யார் கூப்பிடும்போது? நீதிமான்கள் கூப்பிடும்போது எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுவோம். 3 நீங்களாக்கி விடுகிற காரியங்களை குறித்து கூட நாம் இன்று சற்று நேரம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது நாம் பார்த்தோமானால் சங்கீதம் 34:4, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். உங்கள் வாழ்க்கையில் அநேக பயங்கள் இருக்கிறதா? அதை எல்லாம் ஆண்டவர் நீக்கும்படியாக என்று வந்திருக்கிறார். வசனத்தின் முற்பகுதி அதற்கு விடையாக அங்கு தாவீது எழுதியிருக்கிறார், நான் கர்த்தரை தேடினேன். நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது அவர் உங்களுக்கு செவி கொடுத்து எந்தெந்த காரியங்களாம் குறித்து, ஒருவேளை தேர்வு பயமா, இந்த கடனை அடைத்து விடுவோம் என்ற பயமா, இப்படி ஒரு வியாதி எனக்கு வந்து விட்டதே, மரணப்பிடியில் இருக்கிறேனே, மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு வியாதி எனக்கு இருக்கிறதே, இந்த வியாதியிலிருந்து நான் எப்படி பிழைப்பேன் அப்படிங்கிற பயம், இன்னும் அநேக காரியங்களுக்கு வந்து சில பேருக்கு தேவையில்லாத பயம், இப்படியாக நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்று சத்துரு அவர்கள் உள்ளத்தில் அநேக கலைகளை விதைத்து எதை குறித்தானாலும் பயம். சில பேர் வந்து அவர்களோட நல்ல காரியங்களை குறித்து ஆலோசனை சொன்னால் கூட இவர்கள் ஏதோ ஒரு நோக்கத்தோடு எனக்கு இந்த காரியங்களை வந்து சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அதை நம்பாமல் அதை குறித்தே யோசித்து அதை குறித்தே பயம், ஒருவித கலக்கம், அப்படி அநேகரை நான் பார்த்துள்ளேன். இப்படி அநேக பயம், ஒரு விதமான பயத்தில் அநேகர் காணப்படுகிறார்கள். பிள்ளைகள் இப்பொழுதுதான் சிறிய பிள்ளைகளாக எல்கேஜி யூகேஜி சேர்ந்திருப்பார்கள். என் பிள்ளைகள் எப்படி காலேஜ் படிப்பார்கள், எந்த படிப்பை படித்து விடுவார்களா, படிக்க வைத்து விடுவார்களா, அவருடைய எதிர்காலம் எல்லாம் குறித்து இந்த வயதிலிருந்தே பயம். இதற்கு நான் என்ன செய்வேன், இவ்வளவு பணம் கட்டினால்தான் படிக்க முடியுமாமே, எல்லாம் தேவையில்லாத பயம் அநேகரை என்று சூழ்ந்திருக்கிறது. பயத்தை கொண்டு வருகிறவன் எதிரியாகிய பிசாசு அநேகரை, ஜனங்களை பயப்படுத்தி 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 அவர்களை அப்படியே சத்துரு என்ன செய்கிறார், வாழ்க்கையில் எழும்ப விடாதபடி, அவர்கள் மற்றவர்களிடம் ஒன்றிணையாதபடி, தேவனோடு சேர விடாதபடி, அவ்வளவுதான் என்று சொல்லி எதற்கெடுத்தாலும் பயந்து 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 அப்படியே வாழ்க்கையை முடித்துக்கொள்வர்கள் கூட அநேகர் இருக்கிறார்கள். நிறைய பிள்ளைகளை நீங்கள் பாருங்கள்,
தேர்வு எழுதிவிட்டு அந்த ரிசல்ட் வரதுக்கு முன்பாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பின்பதாக தேர்வு வந்த ரிசல்ட்டை பார்த்தா நல்ல மதிப்பெண்கள் வாங்கி விடுகிறார்கள். இதையெல்லாம் செய்வது யார்? சத்துரு. ஒரு பயத்தை கொண்டு வந்து போட்டு அவ்வளவுதான் அவ்வளவுதான் என்று சொல்லி பயமுறுத்தி தூங்க விடாமல், அநேகருக்கு தூக்கம் வருவது கிடையாது. தேவையற்ற காரியங்களை கொண்டு வந்து பயத்தை பயமுறுத்தி கனவுகளை சொப்பனங்களை கொடுத்து அதன் மூலம் காட்சிகளை கொடுத்து பயமுறுத்தி இரவென்றாலே அநேகரை நான் பார்க்கிறோம். இரவு ஏன் வருகிறது என்று எனக்கு பயமாக இருக்கிறது, இரவு வந்தாலே தேவையில்லாத சொப்பனங்கள் கனவுகள், அதன் பின்பாக நான் தூங்கவே இல்லை, அது என்னை பயமுறுத்துகிறது என்று சொல்லி பயமுறுத்துகிற இரவாக இருக்கிறது என்று சொல்லி அநேகர் கலங்கி தவிக்கிறீர்கள். அதை பார்த்து கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு தீர்வு தாவீது அங்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. நீங்கள் இயேசுவை தேடுங்கள். இதுவரைக்கு பயத்துக்காக எதெல்லாமோ அநேகர் கயிறுகளை கட்டுகிறார்கள், காலில் கட்டுகிறார்கள், இடுப்பில் கட்டுகிறார்கள், அவர்கள் எதெல்லாமோ இடுப்பில் கட்டிக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உங்கள் பயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை தராது. இரட்சகர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அந்த எதிரியாகிய சத்துருவின் அவன் உங்களை பயப்படுத்துகிறானே, அந்த பயத்தை அவர் ஒருவர் மாத்திரம்தான் விலக்கி போட முடியும். அவர் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? தாவீது சொன்னது போல நான் கர்த்தரை தேடினேன், இயேசுவை தேடுங்கள். அவர் சொல்கிறார், என் முகத்தை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்கிறாரே. இயேசுவை தேடுங்கள். இயேசுவை எப்படி தேட வேண்டும்? ஏசப்பா, நான் உங்கள் பிள்ளை வந்திருக்கிறேன், என்னுடைய காரியமெல்லாம் இப்படி இருக்கிறது. ஒரு தகப்பன் பிள்ளையிடம், ஒரு பிள்ளை தகப்பனிடம் பேசுவது போல உங்களுடைய காரியங்களை எல்லாம் அவரிடம் சொல்லுங்கள். எனக்கு இதை குறித்து பயம், இப்படி காரியங்கள்லாம் இருக்கிறது, எனக்கு தேவையில்லாத காரியங்கள்லாம் என்னை பயமுறுத்துதே. எல்லா காரியத்தையும் உங்கள் தகப்பன், அவர்தான் உங்களை உண்டாக்கினவர், உங்களை உருவாக்கினவர், உங்களுக்கு பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர். அவரிடம் நீங்கள் உங்கள் எல்லா காரியத்தையும் நீங்கள் சொல்லும் பொழுது அவர் எனக்கு செவி கொடுத்து, அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். செவி கொடுப்பாரா? கேட்பார். என் பிள்ளை இதெல்லாம் சொல்லி கேட்டுட்டு அப்படியே போய்விட மாட்டார். இன்றைக்கி அநேக மனுஷர்களை தேடி கூட நீங்கள் சொல்லலாம், எனக்கு இந்த காரியத்தை குறித்து பயமாக இருக்காக்கா, எனக்கு இந்த காரியத்தை குறித்து பயமாக இருக்கண்ணா அப்படின்ட்டு சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் நன்று கேட்டுக்கொண்டு, அப்படியா, பயப்படாத, ஒன்றும் செய்யாது, அல்லது நீ ஏன் இப்படி எல்லாம் நம்ம மேலே ஒரு குறையை சாட்டி விட்டு நீ இப்படித்தான் எப்போதுமே என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படி நீ இப்படித்தான் சொல்லி அப்படியே நம்மளை உதாசீனப்படுத்தி சொல்லி போகிற மனிதர்கள் அநேகர் உண்டு. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. தாவீது சொல்கிறார், கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. அவர் என்ன செய்கிறாரோ உங்களுக்கு செவி கொடுக்கிறார், உங்கள் காரியத்தெல்லாம் கேட்கிறார். என் மகள் இப்படி பயப்படுகிறாளே, இதற்கெல்லாம் பயப்படுகிறாளே, அவளுடைய பிள்ளைகளை குறித்து நான் எவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கிறேன், என் மகளை குறித்து எவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன், அவளுடைய குடும்பத்தை குறித்து நான் எவ்வளவு உயர்ந்த காரியங்களெல்லாம் நான் வைத்திருக்கிறேன். ஆனால் அவளை சத்துரு பயமுறுத்துகிறானே, என் பிள்ளை என்னிடம் வந்து முறையிடுகிறார்களே, நானுக்கு செவி கொடுக்கட்டும், அந்த பயத்திலிருந்து அவளை நீங்களாக்கி விடுவிக்கட்டும் என்று சொல்லி கர்த்தரே என்ன செய்கிறார்? கடந்து வந்து இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து, கடன் என்கிற பயம், வியாதி என்கிற பயம், ஒன்றுமில்லாதக்குரிய காரியங்களை குறித்து, தேவையற்ற பயம், இன்னும் என்னென்ன காரியங்களை குறித்து பயத்தோடு கலக்கத்தோடு நான் இந்த பாவம் செய்து விட்டேனே, அதனால் தான் எனக்கு இப்படியா என்கிற பயம், தேவையற்ற எல்லா பயத்தின் நின்றும் கர்த்தர் உங்களை நீங்களாக்கி விடும்படியாக வந்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, முகத்தையே தேடுவேன் சொன்னது போல அங்கெங்கோ ஓடி தெரியாதபடி அவர் முகத்தையே நோக்கி பாருங்கள். 2 கரங்களையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, இயேசுவே, என் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறேன், எனக்கு உதவி செய்யும். இந்த எல்லா பயத்துக்கும் நான் இந்த தொழில் நஷ்டத்தில் அப்படியே அமிழ்ந்து போய் விடுவேனோ, இந்த வியாதியில் அமிழ்ந்து போய் விடுவேனோ, அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடங்கி விடுமா, என் பிள்ளை வைத்து நான் மேன்மை அடைய முடியாதா என்றெல்லாம் உங்கள் புலப்பங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், கேள்வி எல்லாவற்றை 2 கரங்களையும் கர்த்தரை நோக்கி உயர்த்தி, நான் உங்களை தேடுகிறேன், உங்கள் முகத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி இயேசுவை நோக்கி அவர் முகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் நிச்சயமாய் உங்களுக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி அவர் விடுவிப்பார். நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் இந்த ஆண்டவரை அறியாத பிள்ளைகளாக இருக்கலாம், இயேசு
இயேசுவின் இரத்தத்தால் என்னை கழுவுங்க. என்னுடைய பழைய பாவங்கள் சாபங்கள் தொடர்ந்து வந்து ஒருவேளை உங்களை பயமுறுத்தி உங்களை அப்படியே அமிழ்த்து போக பண்ணி கொண்டு இருக்கலாம். அதனால் நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவே என் பாவத்தை மன்னியும், உங்கள் இரத்தத்தால் என்னை கழுவும், நான் இந்தந்த தவறுகளை எல்லாம் துணிந்து செய்துவிட்டேன், என்னை மன்னியும் இயேசுவே, என் இரத்தத்தால் உங்கள் இரத்தத்தால் என்னை கழுவுங்க என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது அவர் உங்களை நீதிமான்களாக மாற்றுவார். நீதிமொழிகளோட வசனம் கூட இருக்கிறது, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாக இருப்பார் என்று வசனம் சொல்கிறது. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நீங்கள் நீதிமானாக மாறும் பொழுது நீங்கள் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாக மாறுவீர்கள். உங்களை பார்க்கிறவர்களா இவளா இப்படி இவனா இப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படும் அளவுக்கு இயேசு உங்களை அவர் என்ன செய்வார், தைரியமாக சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாக அவர் உங்களை மாற்றுவார், நிச்சயமாக செய்வார். கர்த்தரை நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தரை தேடுங்கள், அவர் எல்லா பயத்துக்கும் இன்று உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். அடுத்ததாக நாம் பார்த்தோமானால் சங்கீதம் 34:6, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இடுக்கண்களாம் ஏழை கூப்பிட்டான், அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் இடுக்கண்களுக்கெல்லாம் அது பன்மையில் சொல்லப்பட்டுள்ளது, அநேக உபத்திரவங்கள் அதற்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். நீங்களும் அநேக உபத்திரவங்களை படுகிறீர்கள் அல்லவா? என் வாழ்க்கையில் நான் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நான் வெறுக்கப்பட்டு அற்பமாக எண்ணப்பட்டு நான் இப்படி அவ்வளவுதான் என்று சொல்லி நீங்கள் இருக்கிறீர்களா? இவ்வளவு உபத்திரவமாய் அப்படி என்று சொல்லி இவ்வளவு துன்பங்களா? யாருக்குமே இப்படி இருக்காது, என் வாழ்க்கை தான் இப்படி என்று சொல்லி வேதனையோடும் கலக்கத்தோடும் இருக்கிறீர்களா? எந்த பக்கம் திரும்பினாலும் என் வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் கண்ணீர்கள் அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கிற உங்களை பார்த்துதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இடுக்கணுக்கெல்லாம் உன்னை நான் நீங்களாக்கி ரட்சிப்பேன் மகளே, இடுக்கணுக்கெல்லாம் உன்னை நீங்களாக்கி ரட்சிப்பேன் மகளே என்று சொல்லுகிறார். அதற்கு அங்கு என்ன சொல்லுகிறார் தாவீது? இந்த ஏழை கூப்பிட்டான். மறுபடியும் சொல்லுகிறார், கர்த்தர் கேட்டு. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எதையெல்லாமோ பார்த்து கூப்பிட வேண்டாம். எந்த மனுஷர்கிட்டலாம் போய் என்னுடைய காரியம் இப்படி இப்படி என்று சொல்லி அவர்களை பார்த்து நீங்கள் முறையிட வேண்டாம். இந்த ஏழை கூப்பிட்டான். யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி, கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். அப்பொழுது அங்கு வசனம் சொல்கிறது, கர்த்தர் கேட்டு. முன்பதாக இருந்து கர்த்தர் செவி கொடுத்து. இங்கே என்ன சொல்லப்பட்டுள்ளது? கர்த்தர் கேட்டு. அவர் கேட்கிற தெய்வம், அவர் உங்களை உண்டாக்கின தெய்வம், அவர் உங்கள் கேட்கிற தெய்வம், விசாரிக்கிற தெய்வம். உங்கள் கண்ணீரை கதர்களை உள்ள குமுறல்களை உங்கள் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் முதலாய் அறிந்திருக்கிற தேவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறவர். ஏனால் உண்டாக்கினவர் உங்கள் தகப்பன் அவர். அவர் உங்களை சும்மா விடுவாரா? அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் கூப்பிடும் பொழுது, முதலாவது தேடும் பொழுது பயத்துக்கு நீங்களாக்கி விடுகிறார். ரெண்டாவது கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு இடுக்கண்களுக்கெல்லாம் எத்தனை இடுக்கண்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை, என் கணவர் தவறான உறவில் இருக்கிறார், என் மனைவி தவறான உறவில் இருக்கிறார், இப்படிப்பட்ட நாள் என் குடும்பம் உடைந்து விடுமோ, உடைந்து ஒருவேளை பிரிந்து நீங்கள் காணப்படலாம். இந்த எல்லா இடுக்கண்கள்லாம் நீங்களாக்கி விடும்படியாக கர்த்தர் இன்று உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதை இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவே, என் குடும்பத்தை கொடுத்தது நீர் ஆண்டவரே, எங்களை இணைத்தது நீர் ஆண்டவரே, இந்த ஏழை கதறுகிறேன் என்று சொல்லி தேவனை நோக்கி கதறும்போது, இயேசுவை நோக்கி கதறும்போது அவர் கேட்டு அந்த இடுக்கண்களுக்கெல்லாம் உங்களை நீங்களாக்கி அவர் உங்களை ரட்சிப்பார். இதுதான் பிரியமானவர்களே, ஒரு சாட்சி கூட அந்த டிவி தொலைக்காட்சி செய்தியை பார்த்துவிட்டு ஒரு அருமையான சகோதரர் சாட்சி பகிர்ந்தார்கள். அவர்கள் இப்படி தான் அவருடைய மனைவியோடு பிள்ளைகள்லாம் திருமணமாகி அவர்கள் கொடுத்து விட்ட பொழுது, பேர குழந்தைகள்லாம் இருக்கும் பொழுது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் ஒரு சிறிய தகராறு அப்படி பெரியதாக மாறி அது அவர்களுக்குள்ளே ஒரு பிரிவினையை கொண்டு வந்திருக்கிறது. அவர் வாழ்ந்த காலங்களில் மனைவியின் பேரிலே எல்லா சொத்துக்களையும் வாங்கியிருக்கிறார். அவர் வாசித்து வந்த வீடு கூட அவர் மனைவியின் பேரில் இருந்திருக்கிறது. இவ்வளவு பிரச்சனைகள் வந்த பொழுது அவர் மனைவியின் குடும்பத்தை சார்ந்தவர்களும் அவரை என்ன செய்விட்டார்களாம்? துரத்தி விட்டார்கள். அவரை வீட்டுக்குள் வரக்கூடாது என்று சொல்லி பிள்ளைகளெல்லாம் தாயார் பக்கம் சேர்ந்து விட்டார்கள். அந்த மகன் அநேக தொலைக்காட்சி செய்திகள் எல்லாம் கேட்டு அவர் ஆண்டவரை அறிந்தவர் தான், இன்னும் ஆண்டவரை நெருங்கி பிடித்து கொண்டு அவர் கண்ணீர் விட்டு கதறினாராம். அவர் ஜெபிக்கும்படியாக கூட எங்களை கூட கேட்டு கொண்டிருந்தார். அப்படியாக அவரும் அநேக நாட்களாக
ஜெபிக்கும் பொழுது அந்த வசனங்களை எல்லாம் சொல்லி 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 ஜெபிக்கும் பொழுது அந்த பிரிவினை கொண்டு வந்த ஆவி குடும்பத்தை நிமித்தம் இடுக்கண்கள், நிறைய இடுக்கண், பிள்ளைகள் பிரிந்து சென்று விட்டார்கள், உறவுகள் அவரை வெறுக்கிறார்கள். எந்த விதம் நிற்கதியாய் அவர் நிற்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் திங்கள் முதல் வெள்ளி வரை வேலைக்கு செல்வேன், சந்தோஷமாக போவேன். சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்துவிட்டாலே என் உள்ளமெல்லாம் உடைந்து நொறுங்கிவிடும். நான் எங்கு செல்வேன்? என் மனைவி பிள்ளைகளை பார்க்க வேண்டும் ஆவல். அவர் என்னை பார்ப்பதை தவிர்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கதறினார். அவரும் ஜெபித்தார், நாங்களும் அவருக்காக ஜெபித்தோம். கர்த்தர் கடந்து வந்தார். அந்த ஏழை கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா இடுக்கண்களும், உறவுகள் அவரை வெறுத்தது, மனைவி வெறுத்தது, பிள்ளைகள் வெறுத்தது, என்னை எல்லா சந்தோஷம் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு அவர் அந்த இடுக்கண்களாக நீங்களாக்கி ரட்சித்து எப்படியோ ஆண்டவர் அவர் வாழ்க்கையில் பெரிய அதிசய அற்புதம் செய்து பிள்ளைகளும் அவரை, மனைவியும் அவரை சேர்த்து கொண்டார்கள். இன்று பேர குழந்தைகளோடும் மனைவி பிள்ளைகளோடும் அந்த மகன் சந்தோஷமாக வசித்து வருகிறார். இதைவிட உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் வேறு விதமாக இருக்கலாம். ஏழை கூப்பிட்டான் அப்படின்னு வசனம் சொல்லுதே, அதற்கு கீழ்ப்படிந்து இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் கேட்டு உங்கள் எல்லா இடுக்கண்களுக்கு எல்லாம் உங்களை நிச்சயமாக அவர் நீங்களாக்கி விடுவார். அடுத்ததாக நாம் பார்த்தோமானால் சங்கீதம் 34:17, அவர்களுடைய எல்லா உத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். எல்லா உத்திரவம், அநேக உத்திரவம். அதன் முன்பகுதியை பார்த்தோமானால் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு, அப்போ நீதிமான்களுக்கு, உண்மையாய் ஆண்டவரை நம்பி விசுவாசித்து பரிசுத்தமாய் வாழுகிறவர்களுக்கு அங்கு பார்த்தோமானால் எல்லா உத்திரவம், அநேக உத்திரவங்கள் உண்டு. ஒருவேளை நீங்களும் ஆண்டவரை உண்மையாய் ஜபத்தோடு பரிசுத்தத்தோடு அவரை உண்மையாய் சேவிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை காணப்படும்போது கவலைப்படாதீர்கள். தாவீதுக்கு அநேக உத்திரவங்கள் வந்தது. ஆகிலா மேட்டிலே அவன் ஒளிந்து கொண்டு இருக்கும் பொழுது 1 சாமுவேல் 26வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோமானால் அங்கு சவுல் மிகவும் நெருங்கிவிட்டான். அது தாவீது பார்க்கிறான். அந்த பக்கத்தில் இருக்கிற தாவீது பார்த்து அவனே கடந்து வருகிறான். அபிசாயும் அவனுமாக கடந்து வரும் பொழுது 1 சாமுவேல் 26:7 வசனத்தை பார்த்தோம்னால், இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நல்லா நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். தாவீதை வேட்டையாடும்படி அங்கு வசனம் முன்பகுதியில் சொல்லுகிறது 3000 பேர் கூட வருகிறார். அவ்வளவு மக்கள் படுத்திருக்கிறார்கள். தாவீது பார்க்கிறான், இன்று நம்மளை இவர் கொல்ல வந்திருக்கிறார், இவருக்கு என்ன செய்யலாம் நம்ம நினைக்கும் பொழுது இவன் கர்த்தரை சார்ந்து கொண்டு அபிசாவை கூட்டிக் கொண்டு போகிறான். சவுலோட அருகில் ஈட்டி நாட்டப்பட்டிருக்கிறார். அருகில் இருந்து அந்த செம்பை எடுத்துக்கொண்டு கடந்து வந்து அப்பாலே இருந்து அவன் சொல்லுகிறான், ராஜாவிடம் பேசுகிறான். அவன் தாவீதின் உன் சத்தமல்லவா என்று கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நீர் என்னை ஏன் விரட்டி வருகிறீர்? என்னை ஏன் தேடி வந்தீர்? நான் உமக்கு விரோதமாக செய்தது என்ன என்று சொல்லி என்ன செய்கிறான்? அவன் கேட்கிறான். கேட்கும் பொழுது சவுல் சொல்லுகிறான், நான் பாவம் செஞ்சிட்டேன், இன்றைக்கி என் ஜீவன் உன் பார்வைக்கு அருமையாக இருந்தபடியால் உன் கையிலிருந்து நான் தப்புவிக்கப்பட்டேன், நான் மதியிட்டு பாவம் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி சவுல் 1 சாமுவேல் 26:21 சொல்கிறான். அப்படியாக அடுத்து தாவீது சொல்லுகிறார் 24வது வசனம், இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாக இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாக இருப்பதனால் அவர் என்னை எல்லா உத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுவாராக. தாவீதுக்கும் அநேக உத்திரவங்கள், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டான். ஆனாலும் அவன் துரத்தப்படுகிறான். அங்கே இப்போ நாம் பார்த்தோம்னால் சகோதரர்கள், தாய், தகப்பன் யாரும் இல்லை. அவன் ஒரு கூட்டத்தை குறித்து கொண்டு வனாந்தரத்தில் குகைகளிலும் கெபிகளிலுமே அவன் வாழ்ந்து வருகிற சூழ்நிலை காணப்படுகிறது. சவுலுக்கு அஞ்சு ஓடுகிற அந்த காரியங்களை நாம் வாசிக்கும் பொழுதே நம் மனமெல்லாம் வேதனைப்படும். அவர் எவ்வளவு பாடுகள் பட்டிருப்பார். அதனால் அவர் சொல்லுகிறார், அவர் என்னை, கர்த்தர் என்னை எல்லா உத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுவாராக. ஏனென்றால் அவன் எல்லா சூழ்நிலையில் என்ன செய்கிறான்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதினால்தான் பக்கத்தில் வந்து அவனை பிடிக்க வரும்பொழுது கூட அவன் தைரியமாக கடந்து சென்று அங்கே இருக்கிற செம்பை எடுத்து
அடுத்து வந்து அவன் சொல்லும் பொழுது அவனுடைய எதிரியாகிய சவுலே சொல்லுகிறான், மதீனமாய் செய்தேன், என்னை மன்னி அப்படி என்று சொல்லி கேட்கிறான். அதனால் நீதிமானாகிய தாவீதுக்கு அநேக உத்திரவங்கள் வந்தது. அதிலிருந்து கர்த்தர் அவனை நீங்களாக்கி விடுவித்தார். அதனால தான் அதை அங்கு சாட்சியாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு, ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறிந்தவர்களாக, நீதிமான்களாக, உண்மையாக அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, உண்மையாக அவரை சேவிக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு, முதலாவது செவி கொடுத்துன்னு பார்த்தோம். செவி கொடுத்து பயத்துக்கு நீங்களாக்கி விடுகிறார். ரெண்டாவது கர்த்தர் கேட்டு இடுக்கணுக்கெல்லாம் நீங்களாக்கி விடுகிறார் என்று பார்த்தோம். கூப்பிடும் பொழுது நீதிமான் என்ன செய்யணும்? கூப்பிடணும். இயேசுவை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவரும் கேட்டு எல்லா அநேக உத்தரவங்கள் உங்களுக்கும் இருக்கலாம். உங்களுடைய பரிசுத்தத்தை குறித்து அநேகர் குறை சொல்லலாம். ஏதோ காரியம் சத்துரு உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்த நிமித்தம் உத்தரவங்கள் சூழ்ந்திருக்கலாம். எல்லா உத்தரவங்களிலிருந்தும் உங்களை நீங்களாக்கி இயேசு என்று விடுவிக்கிறார். 3 நீங்களாக்கி விடுகிறார். சங்கீதம் 34 அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் 34:4 எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். 34:6 இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி விடுக்கிறார். 34:17 எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. அவர் அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக அனுப்புகிறார். ஒருவேளை இதில் எந்த பாதையின் வழியாக நீங்கள் கடந்து செல்கிறீர்களோ அந்த காரியத்தில் இருந்து கர்த்தர் உங்களை நீங்களாக்கி விடுவித்து உங்களை மகிழ்ச்சியை அமர்ந்திருக்க பண்ணுகிறார். அப்படியே ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. நல்லவரே, நன்மை செய்கிறவரே ஏசப்பா, யாரெல்லாம் பயத்தோடு கலக்கத்தோடு பயம் என்கிற இருள் அவர்களை மூடி நிரப்பி அநேக இடங்களுக்கு தவித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிற ஆவியானவர் கடந்து செல்வீராக. உள்ளத்தில் இருக்க இருள் விலகட்டும். பயம் என்கிற அசுத்த வல்லமைகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லாருக்குள்ளும் ஒரு தைரியம் சமாதானம் உண்டாகட்டும். ஒவ்வொருவரும் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அநேக இடுக்கண்கள் எனக்கு இருக்கிறதே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறவர்களையும் கர்த்தாவே உங்கள் நோக்கி கூப்பிடுகிறார்கள். அந்த ஏழைகளுக்கு நீர் உதவி செய்யும். இடுக்கண்களை நீங்களாக்கி விடுவிப்பீராக. அப்பா தகப்பனை, சொந்த உறவுகளால் பகைக்கப்படுகிறவர்கள் ஆண்டவரே, இன்னும் நன்மை செய்தவர்களால் வெறுக்கப்படுகிற காரியங்களை எல்லாம் தாங்க முடியாமல் தவிக்கிறவங்க பிள்ளைகள் அந்த இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி விடுவீராக. கர்த்தர் கடந்து வந்த அற்புதத்தை செய்வீராக. இன்னும் நீதிமான்களுக்கு கூட அநேக உத்தரவுகள் இருக்கிறது. எல்லா உத்தரவத்திலிருந்து நீங்களாக்கி விட்டு அவள் வியாதிகள், பணப்பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் எல்லா நன்மைகளை ஊழியத்திலையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.